எனக்கு மழையில நனையணும்னு ஆசை. எனக்கு மழையில உன்னோட செருப்பு பார்க்கணும்னு ஆசை. ஹலோ டபிள்யூபெரிஸ், இதெல்லாம் மலைரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விதர்ட் வேர்ட்ஸ் எபிசோட் 5 தான். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருந்துருப்போம்னா, நீங்களும் ஜிம்முனும் கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதோடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிம்முனும் என்னடி என்ன இந்த கிஸ்ஸுக்கே போதும்னிட்டு இருக்க, இன்னும் ஏதேதோ பண்ண போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிம்மன் எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கு போடா, நான் எப்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், இருந்தாலும் நீ கேட்க மாட்டேட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை லைட்டாக தள்ளி விட்டுட்டு உங்களோட ரூம்க்கு ஓடிடுறீங்க. அதோட உங்களோட ரூமுக்கும் வந்துடுறாரு. அட்மாஸ்ஃபியரே நல்லா மழை வர மாதிரி இருக்குது. அதோடு நீங்கள் வெளியில் பார்த்துட்டு, ஜிம்மன் மழை பெய்ய போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பால்கனி ஓரமாக பார்த்துட்டு சொல்லவும், ஜிம்மனும் பால்கனியில் வந்துடுறான். இங்கே அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு, ஜிம்மன் எனக்கு ரொம்ப நாளாக மழையில் விளையாடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிம்மனும் விளையாடணுமா அப்படின்னா புரியல, நனையணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் கீழே போகட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அவரும் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் ஒன்றும் மழை வர ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து அப்படியே நீங்கள் வெளியில் வரீங்க. வெளியில் வந்துட்டு கீழே ஸ்டேர்ஸ் வழியாக சீக்கிரமாக நடந்து போகிறீங்க. அப்படியே துள்ளி குதிச்சு சின்ன குழந்தை வந்து ஏதாவது ஃபேவரட்டான ஐட்டம் வந்து கொடுக்குற, கீழே வா அப்படின்னு சொன்னோடனே குழந்தை எப்படி ஓடி போகுமோ அதே மாதிரி நீங்கள் ஓடி போயிடுறீங்க. அதோட ஜிம்மன் அப்படியே ஸ்லைட்டாக சிரிச்சுட்டு, சின்ன குழந்தையே தான் அப்படியே ஓடி போயிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்களோட கை வெளியில் வைக்கிறீங்க. வறண்டா மாதிரி இருக்கும். அதோட கை வெளியில் வச்சுட்டு உடனே சுட்டு தண்ணி விழுது. ஜிம்மன் பாரு, நீயே வச்சு பாரு, தண்ணி அப்படி கை மேலே வரும்போது அப்படி ஒரு மாதிரி கூசுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிம்மனும் அப்படியாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது தட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையெடுத்து வெளியில் வைக்கிறீங்க. அப்போ தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நீங்களே வாலண்டரியாக வந்து அவரோட கையை பிடிச்சிருந்துருப்பீங்க. அதோடு அவன் ஷாக்கில், ஆமாம் பாய், நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணை பார்த்து தான் சொல்கிறாரு. மழை அப்படி ஜோன் பெய்ய ஆரம்பிக்குது. அதோட நீங்கள் அப்படியே வெளியில் போயிடுறீங்க ஜிம்மனோட கையை விட்டுட்டு. அதோட அவன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவன் அந்த மழை வந்து மேலே விழுது, அதில் எதுவுமே கவனிக்கலை, உங்களை மட்டுமே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அந்த மழையை வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் அவரோட கையை விட்டுடுறீங்க. அதோட ஜிம்மன் நீங்கள் அந்த கையை விட்டு இடத்துல தான் பார்க்குறான். பயம் இதே மாதிரின்னு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் என் கூட. அதே டைம் அப்போ தான் வந்து யூமி வெளியில் வந்திருப்பா. அதாவது அவளோட பால்கனிலேருந்து பார்த்துருந்துருப்பா. ஜிம்மன் அப்படியே நனையிறதும் நீங்கள் அப்படியே ஜாலியாக விளையாடுறதும் அதோடு யூமி பார்த்துட்டு, ஒரு நாள் கூட அண்ணனை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததில்ல, அக்கா கண்டிப்பாக பார்த்துப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதோட ஜிம்மன் அப்படியே முடியே தான் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு உடனே ஒரு குட்டி சந்தை மாதிரி இருக்கும். 2 வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு, வேறு யாரோ ஒருத்தர் வந்து முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. அதோட அந்த ஒரு குட்டி சந்தில் தான் நீங்கள் வந்து போய் உங்களோட துப்பட்டா வைக்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அதோட ஜிம்மன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு, ஓய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வாலோட ட்ராப் பண்ணுறான். நேராக அவனோட கை உங்களோட ஹிப்ஸ் மேலே தான் போகுது. செம்ம அவுட்டாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து உங்களோட ஃபேஸ்க்கு க்ளோஸாக வராரு. அதோட நீங்கள், ஜிம்மன் இப்போ உன்னோட லிப்ஸ் க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அப்படியே அவரோட லிப்ஸை பார்க்குறீங்க. உங்களை நீங்களே அறியாமல் உங்களோட லிப்ஸ் அவனுக்கு பக்கம் போகுது. தங்கமே இவ்வளோ அழகா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. இருந்தாலும் பார்த்துட்டு கேட்ட உடனே நீங்கள் லிப்ஸு அது பாட்டுட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சும்மா இருக்கே, என் லிப்ஸும் சும்மா இருக்கு, போட்டு அடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நீங்கள் என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் கேட்டதும் உங்களோட வாய் லைட்டாக ஓப்பனாக இருக்கும். அதோட அவ்வளோதான் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஜெமினோட கை சும்மாவே இல்லை. உங்களை பிடிச்சி இன்னும் க்ளோஸாக இழுத்து, ஆல்ரெடி ஸ்பேஸ் இருக்கிறதே கம்மி தான், இருந்தாலும் இன்னும் கம்மியாக்கிட்டு உங்களை அப்படியே பார்த்துருந்துருப்பான். அவனோட கண்ணு திறந்துருக்கு உங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. உங்களோட கண்ணு க்ளோஸ் ஆகிட்டு அவனோட லிப்ஸ் மட்டும்தான் ஃபீல் பண்ணுது. நீங்களும் உங்களோட கையை எடுத்துகிட்டு போய் ஜெமினோட ஷோல்டர்லேயே வச்சுட்டு நீங்கள் அவனை இன்னும் க்ளோஸாக இழுக்கிறீங்க. க்ளோஸாக இழுத்ததும் ஜெமினும் தன்னோட கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப டீப்பாக இருக்குது. நீங்கள் அதே டைம் ஜெமின், எனக்கு இந்த மாதிரி உன்னோட மார்பில் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. இதே சைட் ஜெமின், இப்படியே நான் கூட இருந்துடணும், திருப்பி எனக்கு வேறு எங்கேயும் போக வேண்டாம், இப்படி உன்னை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி ஜெமின் யோசிக்கும் போது ஜெமின் அப்படியே உங்களை வந்து ஹிப்ஸை இன்னும் டைட்டாக பிடிச்சிருந்துருப்பா. அப்படியே பிடிச்சிட்டு இன்னும் க்ளோஸாக இழுத்துருந்துருப்பா. இருக்கிறது ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல். அதோட நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கும் போது நீங்களும் ஜெமினோட நெக்கை அப்படியே இன்னும் க்ளோஸாக இழுக்கிறீங்க. அதுக்கப்புறமா மூச்சு வாங்குதுன்றதுனால நீங்கள் ஒருத்தரை அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஐ கான்டாக்ட் இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்ட உடனே பொறுக்கி கிஸ் பண்ணிட்டு பார்க்குறது பாரு. நான் என் தங்கத்தை கிஸ் பண்ண ஏதாவது பிரச்சனையா சொல்லிட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இல்லைடா பொறுக்கி, இப்போ தங்கமே நான் இன்னும் கிஸ் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓட பொறுக்கி ஷையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு ஸ்லைட்டாக தள்ளி விட்டுருப்பீங்க. அப்படியே சொல்லிட்டு ஓடுறீங்க. அப்படியே அந்த வெரண்டாலேருந்து உள்ள ரூம்குள்ளே ஓடுவோம். ஹாலில் தான் வந்திருப்பீங்க. அதோட யூமி அப்போ தான் டோர் திறந்துருந்துருப்பா. என்ன அக்கா அண்ணா 2 பேரும் கண்ணாப்பூச்சி விளையாடுறீங்க போல், நானும் சேர்ந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து டீசிங் மேனரில் சொல்லியிருப்பா. அதோட நீங்கள் அச்சோ அப்படிலாம் இல்லை யூமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அதோட ஜெமின், ஐயோ யூமி வர இல்லைன்னா நானும் பாத்ரூம்குள்ளே போயிருந்துருப்பேன், சரி பரவாயில்ல, எனக்கும் டவல் வேணும், எங்கே போய் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யூமி வந்து அப்படியே பார்த்துட்டு, ஏண்டி டவல் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் பாத்ரூம்லேருந்து ஒரு டவல் தூக்கி போடுறீங்க. அதோட தேங்க்ஸ் டி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டீ போடா அப்படின்னு சொல்லிட்டு டோரு டப்புன்னு சாத்துறீங்க. இந்த பொறிக்க பையனுக்கு பாரு, அங்கே அவளோட தங்கச்சி இருந்தாலும் என்னையே பார்த்துட்டு இருக்கிறது வெக்க மேல் இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு போகும்போது கூட ஜெமினோட தாட்ஸ் தான். அதோட உங்களோட லிப்ஸ் நீங்கள் அப்படியே மிரருக்கு முன்னாடி பார்த்துட்டு நிஜமாலே சாஃப்டாக தான் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட சொந்த விரலால் உங்களோட லிப்ஸ் அப்படியே சும்மா டச் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. அதோட வெளியில் வந்த உடனே உங்களோட முடியிலேருந்து அப்படியே தண்ணியெலாம் சொட்டாக விழுந்துட்டுருக்கு. அதை வந்து யூமி பார்த்துட்டு, அக்கா ஆல்ரெடி அண்ணா ஃப்ளாட்டு, இது மட்டும் பார்த்துச்சுன்னா வச்சுக்கோ, பையன் என்ன பண்ணுவானே தெரியாது
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க அ அதெல்லாம் விடு யூமி, ஏன் அத பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு ஆல்ரெடி சரி விடு. ஏதாவது சாப்பிடுறியா? அப்படின்னு சொன்னோனே, ம் சரி வா ஏதாவது படம் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் யூமியும் அப்படியே வந்து அ இப்பதான் ஹாலுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜெமன் இப்பதான் உங்க ரூம்லேருந்து வெளியில வரான். அவனும் தன்னோட தலைய தவட்டிட்டே வந்து உங்கள பார்க்குறான். ஜெமன், நானும் யூமியும் சேர்ந்து படம் பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆம், உனக்கு வேணும்னா எங்க கூட சேர்ந்துக்கிறியா? அப்படின்னு கேட்கும்போது, அவனும், ம் கண்டிப்பா. என்ன படம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அது நீ யூமி கிட்ட கேளு. யூமி கிட்ட தான் சாய்ஸ் கொடுத்தேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க படம் கிச்சனுக்குள்ள போயிடுறீங்க. அப்படியே ஜெமன் உங்க பின்னாடியே வரா. டீ ஜெமன், யூமி தனியா இருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம யூமி தான் எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப சொல்லிடி தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட கையை எடுத்துட்டு போய் திருப்பி ஹிப்ல வைக்கிறாரு. அதோட நீங்க டீ பொறுக்கி எனக்கு என்ன உன் உனக்கு என்ன என்னோட ஹிப்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? ம் ஆமாடி தங்கம், உங்க ஹிப்ஸ் இவ்வளோ வா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படியே இதை பாரு அப்படின்னு சொல்லி அவரு அப்படியே உங்களோட ஹிப்ஸோட ஷேப்பு அவரோட கையால தொட்டு காமிக்கிறாரு. இதோட "டீச்சர்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவருக்கு திரும்பிக்கிறீங்க. அதோட திரும்பின உடனே, "என்னடி தங்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாரு. இப்போ இந்த தங்கம்னு சொல்லி தான் என்ன மயக்கிறதே பொறுக்கி. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆமாடி உன்னோட பொறுக்கி தான். ம் நெக்ஸ்ட்டு ஏதாவது புதுசா சொல்லு கேட்போம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், யூமியோ அப்படியே எட்டி பார்க்குறா. என்ன குசு குசுன்னு வந்து சவுண்ட் கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட குனிஞ்சு பார்க்கவும், நீங்க லைட்டா ஜிம்முன வந்து தள்ளி விட்டுட்டு, ஜிமின் அது ஐயோ! நீ என் பக்கத்துல நிக்காத ஜிமின். எனக்கு என்னோட பிரெயின் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன சொன்ன? ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஷார்ட் சர்க்யூட்டா? ம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தலையாட்டுறீங்க அதோட. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துருந்துருப்பாரு. அதோட இது கொடுத்துட்ட உடனே, இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுது? குடி. ஏன்? குடி பரவாயில்ல. யூமி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காதல் வந்து சொல்கிறான். யூமி பார்த்துருக்கான்னு தெரியல, அதுக்கப்புறமா ஏன் வந்து காதில் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு பேசுறீங்க நீங்கள். அதோட அடியே கொஞ்சம் மெதுவாக தான் பேசி தொலையேண்டி, புரிய மாட்டேருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் லைட்டாக அவரோட காதை திருவுறீங்க. அதோட வலிக்குதுடி தங்கம் தங்கம் காது வலிக்குதுடி அப்படின்னு சொல்லி உடனே, தங்கம்னு கூப்பிடாதடா ஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட காதை விட்டுடுறீங்க. சரியான பொறுக்கி பையவன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தள்ளி விடுறீங்க. இன்னொரு வாட்டி தள்ளி விட்டா நீயும் முன்னாடி கிஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, நீ பண்ணுற ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நவுந்து போயிடுறீங்க. யூமி வந்து ஜெமனை கூப்பிட்டு ஜிம்மனோட காதில் சொல்கிறா, ஏய் ஜிம்மன், அவளுக்கு தலை தவிட்டுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சொல்லிட்டல யூமி, எப்பாடி எப்படியோ நீ இதை சொல்லிட்ட, இப்போ பாரு நான் பண்ணுற வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உங்ககிட்ட வரான். வயன், நான் உனக்கு தலை தவட்டி வரதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நீங்களும் அது கேட்ட உடனே, ஆ பண்ணி விடுறியா? இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டவல் கொடுக்குறீங்க. அதோட கொடுத்துட்ட உடனே யூமியும் அப்படியே வந்து ஷை ஆகிட்டு அவ திரும்பிக்கிறா. இப்போ ஏன்டி நீ ஷை ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, எங்கள் அக்காவையும் எங்கள் அண்ணனையும் சேர்ந்து பார்த்தேன்னா அதோட கொஞ்சம் ஷை ஆயிடுச்சு. அதோட ஜிம்மன் உங்களை தலையை தவட்டி விட்டு நீங்கள் திருப்பியும் போய் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் போயிருந்துருப்பீங்க. அந்த கேப்பில் ஜிம்மன் போய் யூமியோட காதில், யூமி நல்லா ஒரு ஹாரர் படமாக போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்து, ஏன் ஹாரர் படம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ம் அப்புறமா புரியும். நீ தூங்கிடுவ எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். நான் தூங்க மாட்டேன் இந்த வாட்டி கண்டிப்பாக ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறேன். சரி சரி, எத்தனையோ வாட்டி இந்த ப்ராமிஸ் கேட்டிருக்கேன், நெக்ஸ்ட்டு நடத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி போ, நீ என்ன சொன்ன கேட்க போகிற, அதுவும் அயன் பக்கத்தில் இருக்கால, அவ்வளோதான் கேட்ட படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு நல்ல ஹாரர் படம் எடுத்து வைக்கிறா. அதுவும் நீங்கள் யூமி என்ன
இருக்க எனக்கு பயம்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ம் ஜிமின் தான் பார்க்கணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவேன். ஜிமின் அப்படியே முறைக்கிறான். ஒரு நீங்க ஜிமின் பார்த்து அந்த டைம்ல அவர் வந்து நார்மலா இருக்காரு. இன்னொரு வாட்டி நீங்க வந்து யூமியை பார்க்க உடனே திருப்பி யூமியை வந்து அவன் முறைச்சிட்டு இருக்கான். அதோட நீங்க ஏன் ஜிமினா எனக்கு பயம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எனக்கு பார்க்கணும்னு இல்ல. யூமிக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசையா. அதனால. ம். ஒழுங்கா உண்மைய சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் உண்மை. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மயின் பார்க்குறியா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீ பார்த்தா சரிதான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவ நல்லா ஒரு காஞ்சரிங் மாரி ஒரு படத்த போட்டு வச்சிருந்திருப்பா. அதோட நீங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. அதோட அவரு சிரிச்சுட்டு இதுக்கு தானே நான் இந்த பீ படம் போட சொன்னேன். நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமா இருந்தாலும் பரவாயில்ல. என்னோட தங்கை என் பக்கத்துல இருக்குல்ல. அதோட சந்தோஷம். அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. நீங்க கொஞ்ச நேரத்திலேயே ஜிம்மனோட ஷோல்டர் மேலே சாஞ்சு தூங்கி இருந்திருப்பீங்க. அதோட இது யூமி பார்த்துட்டு என்னன்னா அதுக்குள்ள அக்கா தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி நான் அவளை அப்படியே போய் அவளோட பெட்ரூமில் வச்சுட்டு வரேன். உங்களை அப்படியே படுக்க வைக்கிறாரு பெட்டு மேலே. படுக்க வச்ச உடனே நீங்கள் அவரோட கையை பிடிச்சிக்கிறீங்க. கையை பிடிச்சிட்ட உடனே அவர் அப்படியே சாஃப்டாக அவங்க தலை மேலே ஒரு கிஸ் கொடுத்துட்டு, தங்கமே நான் மட்டும் உனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டுமே தினமும் உன் பக்கத்துலேயே வந்து தூங்குவேன். ஆனால் அது நாள் வரைக்கும் நான் நீ சொல்கிற வரைக்கும் நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு கிஸ் வச்சுட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே தான் பண்ணியிருப்பாரு. அதோட அவர் அப்படியே தன்னோட கையை விலகி விட்டுட்டு போகிறாரு. அதோட யூமி சரி ஆஃப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யூமி சொல்லவும் ஆஃப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அவளும் போய் அந்த கெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பா. அதோட ஜிம்மனும் இப்போ நான் எங்கே போய் படுக்கிறது? கவுச்சில் படுத்துப்பா. இல்லை என் தங்கத்தண்டை போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு சின்ன பீன் பேக் மாதிரி இருக்கும். அது மேலே அவர் அப்படியே வந்து உக்காஞ்சிட்டு உங்களே பார்த்துட்டே வந்து இருந்திருப்பாரு. அதோட நீங்கள் தூக்கத்தில் ஒரு பில்லோ ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. அதோட அந்த பில்லோ மட்டும் நானா இருந்திருந்தா ஆஹா இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே உட்காந்துருந்துருப்பாரு. அப்படியே வந்து டைம் போக போக அவரும் அப்படியே படுத்திருந்திருப்பாரு. ஒரு 5 மணி போல் திடீர்னு உங்களுக்கு முழிப்பு வருது. அதோட நீங்கள் அப்படியே எந்திச்சு உக்காந்துருவீங்க. அச்சோ அம்மா வேறு எடுத்து வைக்க சொன்னாங்களே, நான் வேறு ஒன்றும் எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் பெட்டு மேலே இருந்து எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஜிம்மனை நம்ம எங்கே படுக்கிறதுன்னு கூட சொல்லலையே, அவன் எங்கே போய் படுத்திருக்கான், யூமி கூட படுத்துருந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கே மனம் பண்ணிக்கிறீங்க. அதோட ஸ்க்ரீன் கொஞ்சம் ஓப்பன் பண்ணலான்னு போய் பார்த்தா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கா, அதாவது அந்த சைடில் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். அந்த சைடில் பீன் பேக்கில் அப்படியே முடங்கி படுத்திருக்காரு. அதோட ஜிம்மன் நீ எப்படி படுத்திருந்திருக்க, பக்கத்தில் வந்து படுத்திருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக நீங்களும் சொல்லவும் அவரும் கொஞ்சோண்டு சிலுங்க இருந்திருப்பாரு அந்த குளிரில். அதோட நீங்கள் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய் உங்களோட பெட்ஷீட் தான் நீங்களே புத்திட்டு இருந்திருப்பீங்க. அதோட அதை மேலே கவர் பண்ணி விட்டுருந்துருப்பீங்க. அவர் மேலே கவர் பண்ணி விட்டதும் அவரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தூங்குறாரு. அவர் தூக்கத்தில் இது என் தங்கத்தோட ஸ்மெல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பாத்தியா பையன் என்னை தூங்கும்போது கூட ஞாபகம் வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வாட்டி அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதோட நீங்கள் உள்ளே போய் ரெடி ஆகுறீங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு எல்லாமே பண்ணும்போது ஜேகே வந்து டோர் பெல் ரிங் பண்ணியிருந்திருப்பான். அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் அப்படியே போய் டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. அதோட ஜேகே வயன் எங்கடி அப்பா அம்மா ஒன்றும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கவும் இல்லையே ஒன்றும் வரலையே, தெரியல இன்னைக்கு கால் பண்ணி பார்க்குறேன். இப்போ நேற்றுக்கு தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, விடு நான் அப்புறமா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்றீங்க. அதோட இப்பதான் ஜிமின் வந்து உங்களோட ரூம்லேருந்து வெளியில வரான். எல்லாம் ரெடி ஆயிட்டு வரான். அவரு ரூம்லேருந்து வரும்போது அப்படியே பாட்டு பாடிட்டே வராரு. தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடிட்டு வரான். வைரமே உன்னைத்தான் கொஞ்சம் போறேன் நானே எங்கடி தங்கம் எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தேடுறான். அதோட நீங்க சிமன் மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடே நம்ம ஜேகேவா தள்ளு அவன்கிட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து ஹக் பண்ற மாதிரி வந்துட்டு தள்ளி விட்டு போறாரு. அதோட நீங்க டீ ஜெமன் ஜேகே மாமா இருக்காங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதோட நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு மேலே போயிடுறீங்க. ஜேகேவும் ஏ வயன் ஜெமன் இங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்கும். இல்லை நேற்று ராத்திரி தான் வந்தான். அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். சரி நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட ஜிமின் சரிண்ணா நான் போய் என்னோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரம் அவனோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அவனோட ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதோட என்ன தங்கன்னு கூப்பிடாம கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஜேகே கூட வந்து ஜிமின் பேசிகிட்டு இருந்திருப்பான். அதனால தான் அவங்கள அப்படி கூப்பிட்டு இருந்திருப்பான். அதோட நீங்கள் வந்துட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அதோட யூமி ரெடி ஆகிட்டு அப்படியே வந்துடுறா. அதோட நீங்கள் உங்களோட பேக்கில் என்னென்னலாம் போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போகலான்னு நினைக்கும் போது ஜேகே உங்களை கூப்பிடுறான். ஹே வயன் சாப்பிடாம போகிறேன். இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாமா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஓடுறீங்க. அதோட இப்போ நீங்கள் ஜெர்மனிக்கு பக்கத்தில் இருக்கீங்க. அதோட யூமி வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா. அதாவது நீங்கள் நடுவில் இருக்கீங்க. அதோட ஜிமினும் அப்படியே லைட்டாக நடந்து போகும்போது அவரோட கை லைட்டாக உரசுது. நீங்கள் சரி பிடிச்சிக்கிறதானே பிடிச்சிக்கோன்னு யார் பிடிச்சிக்க வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உணவுணுங்கிறீங்க. சொல்லிட்டு லேடி தங்கம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை உங்களோட கையை வந்து அப்படியே பிடிச்சிக்குது. அதோட நீங்கள் ஸ்கூலுக்கும் போயிடுறீங்க. அதோட ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே கையை விட்டுட்டு நீங்கள் அப்படியே யுக்தி கிட்ட தான் போயிருப்பீங்க. யுக்தி இது பார்த்துருந்துருப்பா. அதோட பார்த்துட்டு இது போய் இன்னொருத்தருத்தி கிட்ட போய் சொல்லியிருப்பா. அது ஸ்டெல்லா தான். இது போய் யுக்தி சொல்கிறதுக்கு முன்னாடியே இது ஸ்டெல்லா பார்த்துருந்துருப்பா. ஸ்டெல்லா பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளோ கோவம். அவனை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு முன்னாடி 5 வயசுலேருந்து என் முன்னாடியே வளர்ந்த பையனை நான் ஆசைப்பட்டு எனக்கு வராதது உனக்கு வரும் எப்படி நினைக்கலாம் நீ வயன்? இப்போ பாரு நான் பண்ணுற போகிற ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி ஸ்மார்ட் பண்ணுறான். அதோட யுக்தி என் கிட்ட கூட க்ளோஸாக இருந்துட்டு இப்போ அவனையே இப்படி விட்டுட்டு போகிறேன்னா எனக்கு தெரியும் அவங்க இப்போ இங்கே இல்லைன்றதுனால அதுக்குன்னு நீ சீட் பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது. இது நான் டேவங்கிட்ட சொன்னால் பாவம் அவன் உன்னை லவ் பண்ணுறான். அவன் ஒத்துக்க மாட்டான். இதை வச்சு நான் டேவங்க புரிய வச்சு கண்டிப்பாக நான் அவனை கண்டிப்பாக என்னை காதலிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யுக்தியும் உங்ககிட்ட ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு வயன் உனக்கு நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன்ல இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கொடுத்துருந்துருப்பா. அது ஆக்சுவலாக அவங்களோட ஃபேவரட் பெண்ணு தான். அது வந்து கொரியாவில் கிடைக்காது அப்படின்றதுனால அவளோட ஹோம் டவுன்லேருந்து அதாவது சைனாலேருந்து அவளும் எடுத்துகிட்டு வந்துருந்துருப்பா உங்களுக்காகன்னு சொல்லிட்டு. இதோட நான் இந்த எபிசோடு முடிச்சுக்கிறேன்டா. நெக்ஸ்ட் எபிசோட் கூட சீக்கிரம் வரும்னு நான் வந்து எனக்கு தெரியல, ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ டா பெரியஸ், பாய்.